எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் ரொம்ப ஈஸியாக இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கள இந்த ஸ்லீவ் எப்படி தைக்கிறதுன்னு பார்ப்போமா. இப்போது நீங்கள் கைக்கு எப்படி நம்ம சின்ன கை அந்தளவுக்கு நீங்கள் எப்படி வெட்டுவீங்களோ அதே மாதிரி வெட்டி வச்சுட்டு, இது வந்து கிளாத் வந்து நீளமான கிளாத் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக ப்ளீட்டு அது எல்லாத்தையும் ஒரே இடத்துல வச்சுருங்க. ஒரு பூ மாதிரி இப்போ நம்ம எப்படி கிளாத்து எப்படி செலக்ட் பண்ணுறோமோ அப்படி தான். இதே வந்து நான் வேறு மாதிரி பிடிச்சேன் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வராது. அதுக்கேற்ற மாதிரி கிளாத்தை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி நீட்டமாக நீங்கள் எடுக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏற்கனவே நான் ஒரு ஸ்லீவ் வீடியோவில் போட்டிருக்கேன். எப்படி இந்த மாதிரியான ஃப்ளீட்டோ இல்லை இந்த மாதிரி வைக்கிறதுக்கான எப்படி நம்ம வந்து அந்த ஷேப் நம்ம அந்த மாதிரியான கிளாத் எப்படி நம்ம வைக்கிறது அப்படிங்கிறதுக்கானது நான் போட்டிருக்கேன். இப்போ நான் நேராக போட்டு வச்சுருக்கேன் பார்த்தீங்களா. இதே வந்து இந்த சைடாகலாம் நான் நேராக பிடிச்சேன்னா வராது. ஒவ்வொரு கிளாத்து எப்படி அமையுமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம அமைச்சிக்கணும், சரிங்களா. என்னடா ஏற இறங்க இருக்குது அப்படின்னு பார்க்காதீங்க. ஏன்னா கை வந்து நம்ம குட்டி கை தான் வைக்க போகிறோம். அப்படிங்கிறப்போ நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இது வந்து ஷேப்காக மட்டும்தான் இந்த மாதிரி நம்ம பண்ணுறோம். ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு நம்ம முடிச்சிடுறதான ஒரு ஸ்லீவ் தான் இது. பார்க்குறப்ப சிரமமாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் நீங்கள் முடித்ததுக்கப்புறம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்கோம் இல்லையா லைனிங், அதை வந்து நம்ம இதோட அட்டாச் பண்ண போகிறோம். நம்ம எப்போதுமே நான் சொல்லியிருக்கேன், லைனிங் வந்து அட்டாச் பண்ணும்போது நம்ம ஹாம்கோல்கிட்ட வந்து அதாவது ஃப்ரண்ட் சைடு வந்து நம்ம வந்து லைட்டாக குடஞ்சி வெட்டும், சரிங்களா. அந்த மாதிரி குடஞ்சி வெட்டுறதுனால ஸ்லீவ் வந்து வைக்கும்போது எந்த சைடு நம்ம வச்சு இப்போ நான் எந்த சைடு வச்சு அட்டாச் பண்ணுறேனோ அதே வந்து இன்னொரு சைடு ஆப்போசிட் சைடு நம்ம வந்து வச்சு தான் இன்னொரு ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணணும். இது வந்து மேலே தையல் போட்டு நான் வந்து திருப்பி தான் அடிக்க போகிறேன். திருப்பி தான் நம்ம அடிப்போம், அப்போ தான் வந்து ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். அதனால் நான் எப்போதுமே இந்த மாதிரி தான் ஸ்டிச் பண்ணுவேன். ஒரு 5 நிமிஷம் அந்த மாதிரி லேட் ஆகுமே தவிர மற்றபடி நம்ம டக்குன்னு ப்ளவுஸ் வந்து நம்ம தைச்சி முடிச்சிடலாம். இது ரொம்ப ஈஸியானது. நார்மல் ஸ்லீவை விட அதாவது நார்மல் ஸ்லீவ் வைக்கிறத விட ஒரு மிஞ்சி போனால் ஒரு 5 நிமிஷம் 3 நிமிஷம் அவ்வளோதான் ஆகும். ரொம்ப ஈஸியாக நம்ம தைச்சிடலாம். இப்போ இந்த மாதிரி அமுக்கு தையல் ஒன்று போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து பிரட்டி தைக்க போகிறேன். ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது புரியும். ஏன்னா நான் சொல்கிறத விட நீங்கள் அதை பார்க்குறப்போ நீங்கள் நல்லா உங்களுக்கு புரியும். சேர்த்து வச்சு நான் சொல்கிறத அதை தைக்கிறதையும் நீங்கள் சேர்த்து பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லாவே உங்களுக்கு புரியும். டப்புன்னு ஓட்டி விட்டிங்கன்னா அது வந்து சரியாக தெரியாது. ஏன்னா இடையில நான் என்னென்ன சின்ன டெக்னிக் தான் நம்மளை வந்து ஃபினிஷ் வந்து நீட்டாக எடுத்து காட்டும். அதனால் அதை நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போது நம்ம இந்த மாதிரி வந்து வைக்கிறோம் இல்லையா, ஸ்லீவ் வந்து நான் லைனிங் அட்டாச் பண்ண சொன்னேன்ல, அந்த சென்டரில் நல்லா அந்த சென்டரை வந்து பாயிண்ட் பண்ணிவிட்டு அந்த பூ மாதிரி சென்ட்ரு பூ இருக்குது பாருங்கள், நம்ம பூ அந்த இது வைக்கிறோம் இல்லையா, அந்த இடத்துல சென்ட்ரு பாயிண்ட் வர மாதிரி கரெக்டாக தைக்கணும். அதே மாதிரி இந்த இடத்துல நம்ம வந்து சென்டரில் ஒரு டாட் போட்டிருப்போம், அதுவும் வந்து நான் கை வச்சு அந்த 2 ஜாயின் பண்ண பார்த்தீங்களா, இங்கிட்ட அங்கிட்ட எடுத்து தானே வைக்கிறோம், அந்த இடத்துல கரெக்டாக வர மாதிரி வைக்கணும். அப்போ தான் நீட்டாக இருக்கும். இப்போ வந்து ஒரு ஸ்லீவ் வந்து நம்ம முடிச்சிட்டோம். இன்னொரு ஸ்லீவும் இதே மாதிரி தான். அது கொஞ்சம் அதாவது இதே மாதிரி தான், ஆனால் நான் சொன்ன மாதிரி அந்த ஆம்கோல்கிட்ட மட்டும் அதாவது நம்ம திருப்பி வச்சு நம்ம தைக்க போகிறோம். பார்த்திங்களா எவ்வளோ அழகாக எவ்வளோ நீட்டாக சூப்பரான ஒரு டிசைன் வந்து நம்ம சீக்கிரமே வச்சுட்டோம். இப்போது இதே வந்து ஆப்போசிட் சைடு நான் சொன்னேன் இல்லையா, ஏன்னா ஃப்ளவர் வந்து நம்ம இதே மாதிரி தான் வைக்க போகிறோம். எப்படி நான் ஃபஸ்ட்டு காமிச்சேனோ அதே மாதிரி தான் நம்ம வச்சுருக்கோம். நான் சொன்னது அந்த கை மட்டும் நம்ம திருப்பி வைப்போம், அது மாதிரி வச்சுட்டு அதே மாதிரி அமுக்கு தையல் ஒன்று போட்டுட்டு நம்ம திருப்பிக்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். மிஞ்சி போனால் ஒரு 10 நிமிஷத்துலேயே இதனால் நம்ம முடிச்சிடலாம். அதாவது எம்டி ப்ளவுஸாக இருக்கும், வேறு கலர் இருக்காது, ஆனால் டிசைன் வைங்க அப்படிம்பாங்க. லேஸே எல்லாத்துக்கும் நம்ம வைக்கிறது வந்து அதுவும் சொல்லிடுவாங்க, லேஸ் வேண்டாம் உங்களால் முடிஞ்ச அளவு வேறு மாதிரி தைங்கன்னு சொல்லிடுவாங்க, மாடல் அனுப்ப மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கிறப்போ நம்ம இந்த மாதிரி தைச்சி கொடுக்குறப்போ அவங்களுக்கே வந்து ஒரு இது இருக்கும். சில பேர் வந்து பஃப் போட மாட்டாங்க இல்லையா, ரொம்ப பஃப்னு இருந்தால் கொஞ்சம் ஏஜ்டாக இருக்கிறவங்கெல்லாம் போட மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி இருந்தால் அது கொஞ்சம் நீட்டாக இருக்கும், கண்டிப்பாக போடுவாங்க. இப்போது அதே மாதிரி தான் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்லீவ் எப்படி தைச்சோமோ அதே மாதிரி நம்ம முடிச்சுக்கிறணும். லைனிங்கோடு அட்டாச் பண்ணிக்கோங்க.
நான் சொன்ன மாதிரி இந்த சென்ட்ரு டாட் போட்டிருக்கோம்ல, அந்த சென்ட்ரு டாட்டும் நம்ம அந்த கிளாத்தோடு நம்ம வைக்கிறதும் கரெக்டாக பார்த்துக்கணும். அது மட்டும் நீங்கள் பார்த்து கரெக்ட் பண்ணி அடிச்சிட்டிங்கன்னா ஃபினிஷிங் வந்து வேறு லெவலில் வந்துடும். பிகினர்ஸாக இருந்தால் கூட கண்டிப்பாக இது தைக்கலாம். இது எல்லாருக்குமே ஈஸியாக வரக்கூடிய ஒரு ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு டிசைன் தான். அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி விட்டுட்டு, அதுக்கப்புறம் அந்த பூ மாதிரி இருக்கு இல்லையா, அந்த இடத்துல வந்து கம் வச்சு அந்த உங்களுக்கு எந்த மாதிரி ஸ்டோன் கிடைக்குதோ அந்த மாதிரியான ஒரு ஸ்டோன் வச்சு ஒட்டிட்டிங்கன்னா, அந்த சென்டர் இருந்தால் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல ஒரு ஸ்டோன் வச்சு நீங்கள் ஒட்டிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இல்லை லேஸ் வச்சு அதுக்கப்புறம் ஸ்டோன் வைக்கிறனாலும் வச்சுக்கலாம். நான் வந்து சிம்பிளாக தான் அவங்க போடுவாங்க. இந்த லேஸ் இருந்தாலே ரொம்ப இருந்தாலும் அவங்க போட மாட்டாங்க. அதுக்காக தான் இந்த மாதிரி என்னோடய கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி தான் நான் வந்து டிசைன் பண்ணி கொடுப்பேன். அந்த இடத்துல நீங்கள் வந்து சின்னதாக ஒரு ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா இந்த பஃப் ஸ்லீப் எவ்வளோ ஈஸியாக தைக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போமா. இன்றைக்கி அந்த வீடியோ தான் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். கட்டிங் அண்டு ஸ்டிச்சிங் ஃபுல்லாகவே நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வாங்க, இப்போ ப்ளவுஸ் பீஸ்லேருந்து நம்ம இந்த மாதிரி கிளாத் நீளமாக வெட்டி எடுத்துக்கணும். இதோட உயரம் 9 வச்சுருக்கேன். இதோட அகலம் வந்து 7.5 வச்சுருக்கேன். குட்டி தான், அதாவது அவங்க கிளைண்ட் வந்து குட்டியாக இருப்பாங்க, அதனால் குட்டி ஸ்லீவ் தான். இப்போ பாருங்கள், இது வந்து 3.5 எடுத்திருக்கேனா. இது எதுக்குன்னா நம்ம அந்த கரை வரும் இல்லையா, பட்டு கரை வரும்ல, அதுக்காக. இது மேலே வந்து அந்த பஃப்புக்கு நம்ம இப்போ நான் ஃபஸ்ட்டு காட்டினது வந்து பஃப்க்கு உள்ளது. கீழே வந்து நம்ம அந்த கரையை வச்சுக்கிருவோம். சரிங்களா? இந்த மாதிரி சமமாக எவ்வளோ உங்களுக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கோடு போட்டு டாட் போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன மேலே கீழே வராமல் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம வந்து பஃப் எப்படி ஈஸியாக ரெடி பண்ணுறதுன்னு பாருங்கள். இதில் ஒரு டிப் இருக்குது. இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேலையில் இந்த மாதிரி, அதாவது இந்த நேரில் எடுக்கும்போது மடிப்பு நல்லா வரும், அதாவது ஃப்ளீட் நல்லா வரும். இதே வந்து இந்த சைடாக்கில் எடுக்கையில் வராது. அதனால் எந்த சைடு எடுக்கணுமோ அதை எடுத்துக்கிட்டு, அந்த சைடு வரல துணி இதாக இருக்குன்னா நீங்கள் ஜாயின் போட்டு கூட இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். சரிங்களா? நீங்கள் அந்த ஷேப்பில் வைக்கும்போது பஃப் ஒரு மாதிரி இவ்வளோ நீட்டாக வராது, கொஞ்சன்னு வரும். பஃப் வந்து சரியாக நிற்காது. இப்போ இந்த மாதிரி குட்டி குட்டியாக நீங்கள் எடுத்துக்கிறப்போ ஈஸியாக வைக்கலாம். அதே மாதிரி நீங்கள் வந்து அயர்ன் பண்ணணும் அந்த மாதிரி எதுவுமே தேவையில்லை. அவ்வளோ ஒரு நீட்டான ஒரு ஃபினிஷிங்கில் இந்த மாதிரியான இது வந்து இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கு இல்லையா, அந்த ப்ளவுஸோட ஸ்லீவு. இது எவ்வளோ ஈஸியாக தைக்கலாம் அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள். அதே மாதிரி இந்த சைடும் சேம் அதே மாதிரி நீங்கள் எடுத்துக்க வேண்டியதான். இதோட உயரம் வந்து நீங்கள் எதுலேருந்து கோட்டு போட்டு நீங்கள் எடுத்திருக்கீங்களோ அதை விட கொஞ்சம் பெருசாக மட்டும் எடுத்துக்கோங்க. ரொம்பலாம் இவ்வளோ அளவெடுக்கணும் அவ்வளோ அளவெடுக்கணும் ரொம்ப போட்டு குழப்பிக்க வேண்டாம். ரொம்ப கேஷுவலாக சிம்பிளாகவே இந்த மாதிரியான ஸ்லீவ் தைச்சிடலாம். இப்போ ஒரு ஸ்லீவுக்கு ரெடி பண்ணிட்டோம். அடுத்த ஸ்லீவுக்கு அதே மாதிரி தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். குட்டியாக தான் ஃப்ளீட் எடுத்துக்கிறணும். ரொம்ப பெருசாக வைக்காதீங்க, அது வந்து நல்லா இருக்காது. எவ்வளோவுக்கு முடியுமோ அவ்வளோக்கு குட்டியாக எடுங்க. நான் எடுக்கிறேன் பாருங்கள், உங்களுக்கே தெரியும். நம்ம இந்த ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணும்போது, இதுக்கு முன்னாடி இந்த டிப்பு தெரியுமா என்னன்னு எனக்கு தெரியலை, ஆனால் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாக நம்ம இந்த மாதிரியான ஸ்லீவ்ஸ்லாம் நம்ம தைக்க முடியும். ஆஹா, இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போது எந்த சைடுமே எனக்கு பிசுறும் தட்டாது, உள்ளே வெளியே எங்கேயுமே தட்டாது. எவ்வளோ ஒரு நீட்டான ஒரு ஃபினிஷிங் உங்களுக்கு நான் இன்றைக்கி சொல்லித்தரேன்னு மட்டும் நீங்கள் பாருங்கள். இப்போ நம்ம அந்த மாதிரி கோடு போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, ஒரு ஸ்லீவ் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஃப்ளீட் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை வந்து மேல் போர்ஷனில் அப்படியே வச்சு அப்படியே தைச்சிருங்க. இதுக்காக நீங்கள் இது தனியாக அது தனியாக லைனிங்லாம் வெட்ட வேண்டாம், அது வந்து ஃபினிஷிங் நல்லா இருக்காது. இது வந்து ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும். இன்னொரு ஸ்லீவ் வந்து ஆப்போசிட் சைடில் அப்படியே திருப்பிக்கணும். அதே மாதிரி திருப்பிக்கிட்டு அதே மாதிரி ஒரு பெரிய லைன் போட்டுக்கோங்க, கோடு போட்டுக்கோங்க. அதே மாதிரி மேலே வச்சு அப்படியே தைக்க வேண்டியதான்.
இது முடித்த உடனே இப்போ நம்ம அதை சுற்றி நம்ம தையல் போட்டுக்கணும். இப்போ தையல் இதே மாதிரி தான் நான் எப்படி இது மேலே போடுறேனோ அதே மாதிரி எங்கிட்ட இழுக்கக்கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாது. அப்படியே வச்சு லைன் போட்டுருங்க. அப்படியே நீங்கள் தச்சிருங்க. எவ்வளோ அழகாக பார்த்தீங்களா, எவ்வளோ நீட்டாக இருக்கும். நீங்களே ஃபுல்லாக பாருங்கள். ரொம்ப 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 ஈஸியாக இந்த ஸ்லீவ் வந்து நீங்கள் தைக்கலாம். எக்ஸஸாக இருக்கிற எல்லாத்தையும் நம்ம இதே மாதிரி கட் பண்ணிக்க வேண்டியதான். இனி நமக்கு இது தேவையில்லை. அடுத்து நம்ம கீழே வந்து கரை எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். இதுதான் மெயின் பார்ட்டு. இதில் யாருமே நீங்கள் குழப்பிக்க வேண்டாம். இப்போது இதோட ப்ளவுஸோட உள் சைடு இருக்கு இல்லையா, இந்த உள் சைடு நம்ம கோடு போட போகிறோம். என்னடா மேலே போடாமல் கீழே போடுறாங்களே அப்படி பார்க்காதீங்க. பாருங்கள், இது வந்து ப்ளவுஸோட உள் சைடு. இது வந்து கரையோட பேக் சைடு. ரெண்டுமே பேக் டு பேக்கை ஒன்றும் வைக்காமல் பேக் மேலே பேக்குன்னு வச்சு நம்ம வந்து தையல் போட்டுக்குருவோம். அதே மாதிரி இன்னொரு ஸ்லீவுக்கும் அதோட பேக் சைடு இதே மாதிரி நம்ம வச்சு தைச்சிக்குவோம். எப்போதும் நம்ம ஸ்லீவ் அடிப்போம்ல அதே மாதிரி தான். பாருங்கள், இப்போ இதே மாதிரி முடிச்சுட்டு இப்போது அமுக்கு தையல் ஒன்று போட போகிறோம். இது ஏன் அப்படின்னா அப்போ தான் அதோட ப்ளவுஸோட ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். அதனால் எப்போதுமே அமுக்கு தையல் போட்டு திருப்புறது வந்து ஒரு நீட்டான ஒரு ஃபினிஷிங் கொடுக்கும். இந்த கையும் அதே மாதிரி அமுக்கு தையல் போட்டு தைச்சிக்க வேண்டியதான். இப்போது இதை வந்து நம்ம அப்படியே பிரட்டிக்க போகிறோம். மறுபடி இப்போ நம்ம மேல் தையல் போட போகிறோம். அவ்வளோதான். சேம் அதே மாதிரி இந்த ஸ்லீவும் நம்ம வைக்க போகிறோம். ரொம்ப நேரம்லாம் யோசிக்காமல் எப்படி அப்படி யோசிக்காமல் இந்த பெருசாக இருக்குதுல்ல அதனால் கொஞ்சத்தை கட் பண்ணி விட்டுட்டேன். நான் கட் பண்ணி விட்டுட்டு லைட்டாக மட்டும் மடக்கி அடிக்கிற அளவுக்கு மட்டும் இருந்தால் போதும். அந்த உயரத்துக்கு அப்படியே ஒரு மடக்கி ஒரே ஒரு தையல் போட்டால் போதும். இதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாவது ஸ்டோன் வேணும், இல்லை நான் வந்து லேஸ் அடிப்பேன் அப்படின்னா நீங்கள் உங்களோட விருப்பப்படி அடிச்சுக்கலாம். நான் இந்த ப்ளவுஸே ரொம்ப நல்லா ஜிகுன்னு தான் இருக்குது. இதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா எதுவும் போட வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக நான் அதெல்லாம் விட்டுட்டேன். எவ்வளோ அழகாக, எவ்வளோ சீக்கிரமாக, ரொம்ப குழப்பம் இல்லாமல் எவ்வளோ தெளிவாக நம்ம தைக்கலாம் பார்த்தீங்களா. இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் ஈஸியாக எவ்வளோ ஸ்லீவ், எவ்வளோ டிசைன்ஸ் எப்படி தைக்கலாம் அப்படிங்கிற வீடியோஸ் நான் கண்டிப்பாக அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுறேன். 2 ஸ்லீவும் நம்ம முடிச்சிட்டோம். இதில் இன்னொரு டிப்பும் இருக்குது. அடுத்து அந்த உள்ள இருக்கு இல்லையா, அது எப்படி லைட்டாக நீங்கள் பஃப்னு தூக்குது அப்படின்னா, ஏற்கனவே ஒரு வீடியோவில் நான் போட்டிருப்பேன். என்னோடய வீடியோஸ் கண்டினியூவாக பார்க்குறவங்களுக்கு தெரியும். உள்ளே ஒரு டாட் பிடிச்சிருங்க. அப்படியே பிடிச்சிட்டிங்கன்னா ஆஹா பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். எதுவுமே குழப்பம் இல்லாமல் ஒரு 10 நிமிஷத்தில் ஒரு சிம்பிளாக இவ்வளோ நீட்டான ஒரு ப்ளவுஸ் ஃபினிஷ் பார்க்க முடியுமா. அதாவது ப்ளவுஸோட ஸ்லீவு எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. சூப்பராக இருக்குல்ல. இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அழகான ரொம்ப ரொம்ப ஈஸியாக, அதுவும் ட்ரெண்டிங்கில் இருக்கிற ஒரு ப்ளவுஸோட ஸ்லீவ் வந்து ஈஸியாக நம்ம தைக்கலாம். ஓகே, தேங்க்யூ. என்னோடய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.